திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த வேலம்பாளையம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு செல்லும் சாலையை சொந்த நிதியில் அமைத்ததற்கு வழக்கு பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் மீது முன்னாள் துணை சபாநாயகர் புகார் தெரிவித்துள்ளார். நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் நிதி அளித்தும் சாலையை அமைக்காமல் காலம் தாழ்த்தியதுடன் தங்களது சொந்த நிதியில் சாலை அமைத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அமைச்சர் சாமிநாதன் அதிகாரிகளை தூண்டி வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. நமக்கு நாமே திட்டத்தில் ஒரு சாலை அமைப்பதற்காக பள்ளிக்கு செல்லுகிற ரோடு அமைப்பதற்காக 1/3 அமௌண்ட் 10 லட்சத்து சில ரூபாய் பணம் கலெக்டர் ஆபீஸ்ல கட்டி ஏஎஸ் ஆகி இன்னும் அதுக்கு பிறகு 2/3 அமௌண்ட் 2/3 பணம் கலெக்டர் அனுப்பாமல் ரோடு போடாமலே 1.5 வருஷமாக காலதாமதப்படுத்தினார்கள். பள்ளி குழந்தைகள் சிரமப்படுகிறார்கள் என்று ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ரோடை சொந்த நிதியிலேயே போட்டிருக்கிறார்கள். நமக்கு நாமே திட்டத்தில் கட்டிய பணத்தையும் திருப்பி தரவில்லை. ஆனால் இப்பொழுது வெள்ளக்கோயில் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சருமான சாமிநாதன் அவர்கள் தூண்டுதலின் பெயரில் வீடியோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அந்த ரோடு போட்டது கிரிமினல் குற்றம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கார் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் MK மூப்பனார் சாலை பகுதியில் உள்ள கல்லணை கால்வாயில் பிணமாக மிதந்த கூலி தொழிலாளி உடலை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து இறந்து கிடந்த அப்துல் ஹுசைன் மது போதையில் தண்ணீரில் மூழ்கி இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தனது மருமகன் தனது மகளை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தி வந்த நிலையில் தனது மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது கோவில் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என கோரி ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டைகளுடன் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு கோவிலை மீட்டுத் தர வேண்டும் எனவும் இல்லையெனில் வரவிருக்கும் தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த காக்கா பாலாஜியை செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அழைத்து சென்ற போலீசார் சிவசேனா கட்சியை சார்ந்த தாமோதர பெருமாளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காக்கா பாலாஜி மற்றும் தாமோதர பெருமாள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை பொள்ளாச்சி பாலக்காடு மெமு ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் பொள்ளாச்சிக்கு வந்த ரயிலை மேலதாளங்கள் முழங்க மலர்தூவி பயணிகள் வரவேற்றனர். இதனால் தொழில்துறையினர் நாள்தோறும் வேலைக்கு செல்வோர் கேரளாவுக்கு தொழில்முறை பயணம் செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ரயில்வே உபயோகிப்போர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். மோடிஜி அவர்களால் பாலக்காடு பொள்ளாச்சி வரை இயங்கும் மெமோ ட்ரெயினை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த மெமோ ட்ரெயின் என்பது கிட்டத்தட்ட நம்முடைய பொள்ளாச்சிக்கு பிராட்கேஜ் லைன் ஆனதிலிருந்து மிக நீண்ட கோரிக்கையாகும். இந்த கோரிக்கை என்பது பாலக்காடுக்கும் பொள்ளாச்சிக்கும் டைரக்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த பாலக்காடு பொள்ளாச்சி மெமோ ரயில் மூலமாக பொள்ளாச்சியிலிருந்து தினமும் காலையிலே கிளம்பி நமக்கு ஒரு பெரிய கனெக்டிவிட்டி பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ட்ரெயின் ஏதுவாக இருக்கும். புதுச்சேரியில் கேஸ் சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் வாகனங்களுடன் காத்திருந்தனர். மேலும் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோலை வாங்க முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போர் பதற்றம் காரணமாக எரிபொருட்கள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயரும் அபாயம் என்று சமூக வலைதளத்தில் பரவிய தகவலால் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் வரிசை கட்டி நின்று பெட்ரோல் வாங்கி சென்றனர்.
கரம்பக்குடியில் உள்ள இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட 4 முக்கிய பெட்ரோல் பங்குகளிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் குவிந்து பெட்ரோல் நிரப்பி வருவதால் பரபரப்பாக காணப்பட்டது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மயிலாடுதுறை காரைக்குடி இடையே ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் மலர்தூவி மேலதாளங்கள் முழங்க பயணிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் ரயிலை இயக்கிய லோகோ பைலட் மற்றும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஆகியோருக்கு மலர்கள் தூவி பொன்னாடைகள் அணிவித்து வரவேற்பு அளித்தனர். மேலும் வரும் 16ஆம் தேதியிலிருந்து தினமும் ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.